2 கொரிந்தியர் 9:5. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த தான தர்மத்தை அவர்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லுகிறார், ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். Giving is not about how much you give. It is how you give from your heart. ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய கரத்தில் இருக்கிற அளவை அல்ல, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நிலையை ஆண்டவர் நிதானித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8 why we should give, ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 2 கொரிந்தியர் 9:5 நாம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்க வேண்டும், கொடுக்கிறவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிற நிலை எப்படி இருக்க வேண்டும். It is about the attitude of the heart. The attitude of the heart determines the altitude of the blessing that you receive from God. நான் உங்களோடு கூட பேசும்போது எப்படி அந்த ஏழை விதவை தன்னிடத்தில் இருக்கிற 2 காசை அவள் ஆண்டவருக்கென்று விதைத்தாள். காணிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அவர் பார்த்து அவளை புகழ்ந்ததை பார்க்கிறோம். இவள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாளே, இவள் மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமாய் கொடுத்தாள். இட்ஸ் நாட் அபவுட் த குவான்டிட்டி. அவள் 10,000 காசுகளை போடவில்லை, அவள் தன்னிடத்தில் இருந்த 2 காசை அவள் போட்டாள். அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய பிரகாரமாய் விதைக்கிறது இருக்கிறது, பூமிக்குரிய பிரகாரமாய் விதைக்கிற விதை இருக்கிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் இவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உதாரத்துவமாய் கொடுப்பதற்காக நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தீர்களே, அந்த தான தர்மத்தை லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல். லோபத்தனம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தார் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு உள் நோக்கத்தோடு கொடுக்கிறார்கள். இதை நான் கொடுத்தால் எனக்கு பெயர் வருமா, இதை கொடுத்தால் எனக்கு லாபம் வருமா, இதை நான் இவர்களுக்கு செய்தால் எனக்கு அவர்கள் திரும்பி செய்வார்களா. லோபத்தனமாய் கொடுக்கிறது இருக்கிறது, உதாரத்துவமாய் கொடுக்கிறது இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது உலக பிரகாரமாய் கொடுக்கிறோமா, அல்லாவிட்டால் உதாரத்துவமாய் கொடுக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருக்கிறது? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது விசேஷித்த ஆசீர்வாதங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 34:26 வாசித்து பார்க்கும்போது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஏற்ற காலத்தில் மழையை பெய்வேன், சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும். ஆண்டவர் சொல்றாரு, நாட் ஒன்லி யூ, த திங்ஸ் அரவுண்ட் யூ, மேட்டின் சுற்றுப்புறத்தையும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவார்களாம், சரிந்து விழும்படி. So God has a blessing whenever He gives. He doesn't give to a measure,
He gives an unmeasurable blessing. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாய் செய்ய வல்லமையை உள்ளவர் என்று எபேசியர் 3:20 நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை ஒரு நாளும் நாம் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமை எப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மீறி கொடுக்கிறவர். He can bless us beyond our expectation. So we also have to surpass the expectation of what we have planned. தேவன் நமக்கு கொடுக்கும்போது நாம் எதிர்பார்க்கிறதை விட அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கும்போது, நாம் அவருக்கு கொடுக்கும்போது ஏன் திட்டம் பண்ணதை விட குறைத்து கொடுக்க வேண்டும்? திட்டம் பண்ணதை விட அதிகமாய் கொடுப்போம். அதை கொடுக்க முடியாவிட்டாலும் அதை எதிர்பார்ப்போம். சொல்லுங்க ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் நிறைய செய்ய போறேன். சொல்லிட்டு பின் வாங்கிடக்கூடாது, அதான் பிரச்சனை. சில பேர் பிளட்ஜ் பண்ணும்போது அப்படியே என்னை உணர்ச்சி வசப்பட்டு நான் அதை தரேன், நான் இதை தரேன்னு சொல்லிட்டு அது இன்னும் ரிஸ்க்கு. ஏன்னா நீ பொருத்தனை செய்வதை பார்க்கலாம், நீ பொருத்தனை செய்து அதை கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எச்சரிக்கிறார். அன்பர்களுடைய பிள்ளைகள், அதான் சொல்கிறேன், நம்ம பொருத்தனை பண்ணும்போது நம்ம மனசில் அந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டிங்க்ட் வரும் பார்த்தீங்களா, அது ஆவியில் ஏவப்பட்டு கொடுக்கணும்னு யோசிப்போம். ஆனால் என்ன ஆகும், அந்த மனசு இருக்கு பாருங்க, இந்த மனசு ஒரு மோசமான எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது. கேடுகட்ட இருதயம் கொஞ்சம் நேரம் பொறுத்து யோசிக்கும், தெரியாமல் சொல்லிட்டோமோ, பாஸ்டர் கேட்கும்போது உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ. உணர்ச்சி வசப்படக்கூடாது. மனசே நீ தயவு செய்து தப்பாக, அதுக்காகவே ஒருத்தன் வருவான். உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டு கொடுக்குற காஃபி டீயை குடிச்சிட்டு உங்கள்கிட்ட பற்ற வச்சுட்டு போவான். என்னன்ட்டு, நீ ஏன் இப்படி பைத்தியகாரத்தனமாக பண்ண, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ எதுக்கு இவ்வளோ எடுத்து கொடுக்குற, முட்டாளா நீ, உனக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்குதுல்ல, உனக்கு எதிர்காலம் இருக்குதுல்ல. அவர் அப்படி தான் பாஸ்டர் இது மாதிரி தான் சொல்லிக்கினே இருப்பார், இப்படி தான் ஊழியம் இருந்துக்கிட்டே இருக்கும், நீ எதுக்கு இப்படி எடுத்து கொடுக்குற. அது லோபத்தனமாய் கொடுக்கிறது. பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அதை செலுத்துறதுக்கு லேட் பண்ணாத. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. யார மூடர்னு கூப்பிடுறாரு? பொருத்தனை செஞ்சுட்டு லேட் பண்றவங்களை கர்த்தர் சொல்றாரு. மூடர்னா என்ன அர்த்தங்க? அவங்க ஞானம் இல்லாமல் செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்பா இப்படி முட்டாள்தனமாக செய்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் அறிவை சரியாக யூஸ் பண்ணலை, அல்லது அவங்களுக்கு சரியாக விளங்கி கொள்ளலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒருத்தவங்க பொருத்தனை பண்ணிட்டு செலுத்த தாமதிக்கும் போது அவங்க கிட்ட விசுவாசம் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போது நம்ம எதையாவது ஒன்று ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி யோசித்தா அந்த இன்ஸ்டிங்க்ட்ல கொடுத்துடணும். என் மனைவி எனக்கு இந்த வெட்டிங் ரிங்கே போடுறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வெட்டிங் ரிங் போடும்போதும் எங்கேயாவது உட்காந்துருப்பேன், அங்கே அந்த பாச சொல்லுவார், இதுக்காக நம்ம இப்பொழுது கொடுக்க வேண்டும் சொன்னோன்னு கழட்டி போட்டுருவேன். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒவ்வொரு முறையும் அவங்க அமெரிக்காவுக்கு போகும்போது சொல்லுவாங்க, அமெரிக்காவில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ரிங்கு போடலன்னு சொன்னால் கல்யாணம் இல்லை, ஆகலை, அவர் ஃப்ரீயாக இருக்கிறார் மாப்பிள்ளைன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரையும் அமெரிக்காவுக்கு போகும்போது என் மனைவி சொல்லுவாங்க, ஒழுங்காக ரிங்கை வாங்கி போட்டு போங்க. ஆனால் என்ன பிரச்சனை, ரிங்கை வாங்கி போட்டு போவேன். அங்கே போகும்போது ஏதாவது ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அது பாச சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது அதை கழட்டி போட்டுருவேன். ஏன் மனசில் அந்த உள்ளத்தில் ஏவும்போது, அந்த உள்ளத்தில் ஏவும்போது அதை செய்யும்படி ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் அன்னைக்கு அவங்களுடைய சபை பாஸ்டர்ஸ் வீக் வைத்திருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தவங்க ஒரு விலையுறந்த வாட்ச் கொடுத்துருந்தாங்க. அந்த பாஸ்டர் அங்கே நின்றுகிட்டே இருக்கும்போது என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார், அந்த வாட்சை கொடு. என் மனசில் பேசுகிறது நீர் தானே ஆண்டவரே, சரியாக சொல்லுங்கள் ஆண்டவரே. ஆண்டவர் கொடுப்பா போப்பா. உடனே நான் என்ன பண்ணேன், என் பேக்கில் இருந்து எடுத்து அந்த வாட்சை கொண்டு போய்
அந்த பிரதருக்கு சொன்னேன், நான் உங்கள் பாஸ்டரை ஹானர் பண்ணும்படி இந்த வாட்சை நான் கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி அந்த வாட்சை கொடுத்தோன்னே அந்த பாஸ்டருக்கு பயங்கர சந்தோஷம். நான் கொடுக்கறத பார்த்தோன்னே அவங்க சபை மக்கள் ஆளாளுக்கு ஓடி வந்து, நான் என் பாஸ்டரை ஆசீர்வதிக்கிறேன், வெளியிலேருந்து வந்து இவரே இவ்வளோ ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவங்க பாஸ்டரை பிளஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம சில நேரத்தில் அந்த ஆண்டவருக்கு இன்ஸ்டிங்க்டில் கொடுக்கறது இருக்குது, பொருத்தனை செய்து கொடுக்கறது இருக்குது. இந்த இன்ஸ்டிங்க்டில் கொடுக்கறது அது ஒன்று. அந்த இன்ஸ்டிங்க்டில் சில பொருத்தனையை பண்ணுவோம் தெரியுமா? சரி, நான் ஆண்டவருக்காக இது கொடுக்கலான்னு இருக்கிறேன். அந்த இன்ஸ்டிங்க்டில் வரும்போது அதை உடனே செஞ்சிடணும். அதை செய்யாமல் தாமதிச்சோன்னா பிசாசு நம்ம மனசில் சொல்லுவான், நீ ஏன் இதை செய்யணும்னு சொல்லுவான். பொருத்தனை நீ நேர்ந்து கொண்டதை செய். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீ நேர்ந்து கொண்டதை செய். Do what you have pledged. Do what you have pledged. Do what you have pledged. பல குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் தாமதமாவதுக்கு காரணம், கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்துவிட்டு அதை செய்யாமல் விடுவார்கள். தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் அதற்கு சில உதாரணங்களை சொல்லும்போது, ஒருவேளை நீங்கள் தவறுதலாக அல்லது கவனக்குறைவாக சில காரியங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம், அதனால் ஆசீர்வாதம் குறைந்திருக்கலாம். உதாரணமாக சொல்கிறேன், ஒரு பில்டிங் ஃபண்டுக்காக பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறார். அப்போது நான் மாதந்தோறும் இந்த தொகையை கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்கிறோம். ஆனால் அந்த பொருத்தனையை செய்து கொண்டு வரும்போது ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் கழித்து திடீரென்று சொல்லி உங்களுக்கு ஒரு வெளியிலே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு உறவுக்கார திருமணத்துக்கோ அல்லது ஒரு வெக்கேஷனுக்கோ ஒரு மே மாதம் ஜூன் மாதம் போல போக வேண்டியது இருக்கிறது. அப்போது அந்த தொகை வேறு ஒரு காரியத்துக்கு பயன்படுகிறது, உங்களுடைய பிரயாண செலவுக்கோ. ஸோ அப்போ அந்த பொருத்தனை செய்ததை செய்ய முடியாமல் போகிறது தவறான காரியம். நம்ம ஆண்டவருக்கு செய்த அந்த பொருத்தனையை செய்ய வேண்டும். அது பில்டிங் ஃபண்டுக்காக இருக்கலாம், அது என்ன ஒரு காரியமாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் அந்த பொருத்தனையை அவர் ரொம்ப ப்ரெஷியஸாக பார்க்குறார். நீங்கள் சொன்னதை, அந்த வார்த்தையை அவர் அப்படியே எடுத்து வச்சுக்குவார். நான் இதை வச்சு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவர் நிறையா திட்டங்களை போட்டு வச்சுருப்பார். அதே மாதிரி இந்த ஏலத்தில் நிறைய பேர் சர்ச்சில் எடுப்பாங்கல்ல, இந்த அறுவடையின் பண்டிகை ஹார்வெஸ்டில். அப்போது பீப்புள் கம் அண்ட் பிளெட்ஜ், நான் இந்த பொருளை இவ்வளோக்கு எடுக்கிறேன்னு சொல்லி போட்டி ஏலத்தில் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஏலம் முடிஞ்ச உடனே அதை போய் செக்ஸ்டன் கலெக்ட் பண்ணுறதுக்கு படுற பாடு இருக்குது பாருங்கள். போய் கேட்டால், தவணை முறையில் நான் கொடுக்க முடியுமா, அல்லது நான் தெரியாமல் ரொம்ப காசு கொடுத்து அதை கேட்டுட்டேன், ஆகவே எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அப்படி அடுத்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வரைக்கும் சில பேர் அது அவங்க பொருத்தனை செய்ததை நிறைவேற்றாமல் போகிறதை பார்க்கலாம். ஒரு கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட வேலை செய்கிற டீச்சர்ஸ்க்கு நான் இந்த போனஸ் நான் கொடுப்பேன்னு வாயில் சொல்லிவிட்டு அந்த தீபாவளி போனஸை கொடுக்கலன்னு சொன்னால் அந்த டீச்சர்ஸை தான் கொந்தளிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு வாக்கு கொடுப்பது என்னன்ட்டு, ஆண்டவரே நான் இதை உங்களுக்கு தரப்போகிறேன். அப்போ ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷம் அடைவார். அவருடைய சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி நம்ம பின்வாங்கக்கூடாது. அதனால தான் அந்த 5ஆம் வசனம், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நிறைய பேர் இந்த வசனத்தை மட்டும் சொல்லுவாங்க. சங்கீதம் 50:15 மட்டும் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மறக்கிற ஒரு காரியம், சங்கீதம் 50:15 தனி வசனம் இல்லை, அது 14 இணைந்திருக்கிறது. 14 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்படின்னா நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் காட். ஆபத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்ய போகிறார். நீ ஒரு ஆபத்தில் இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது,
முதல்ல செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரை இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம். ஒரு பிரேக் த்ரூவை உங்களுடைய ஆபத்தில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு பைபிள் சொல்லியிருக்குது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் காட் ஃபார் த சிச்சுவேஷன் தட் யூ ஆர் இன். டோன்ட் grudge against God. Don't blame God. Thank him for the situation where you are. எங்கே இருக்கிறீங்களோ அதுக்காக ஸ்தோத்திர பலியிடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறைக்கு முன்பாக வந்து நிற்கிறார். உள்ளத்தில் துக்கம். இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 பைபிளில் இருக்கிற மிக சிறிய வசனம். ஜீசஸ் வெப்ட். மாம்சத்தில் கண்ணீர், ஆவியிலே விசுவாசம். அவர் அந்த கல்லறைக்கு முன்பாக நின்று வானத்தை ஏறெடுத்து பார்த்து அவர் பிதாவுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அழுகிவிட்டது, 4 நாள் ஆகிவிட்டது, கல்லை புரட்டி இருக்கிறார்கள். ஆனால் இவர் சொல்லுகிறார், எனக்கு நீர் செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். So he was thanking God for the situation which has gone dire. நிலைமை மோசமாய் போய்விட்டது, ஆனால் இவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது? ஏனால் இந்த ஆபத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து, இது எப்படின்னு சொன்னால், இன் அட்வான்ஸ், இன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அ மிரக்கிள், யூ ஸ்டார்ட் தேங்கிங் காட். And you thank God for the place where he has placed you. உங்களை தேவன் வைத்த அந்த ஸ்தலத்திற்காக, அந்த சூழ்நிலைக்காக நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். Somebody scream amen. Amen. ஸ்தோத்திர பலியிட்டு, ஸ்தோத்திர பலியிட்டு. அப்புறம் என்ன பண்ணுமா? உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. Fulfill your vows to the Lord. Fulfill your vows. Vows are very important. பொருத்தனைகள் என்பது அது உடன்படிக்கையை சார்ந்தது. பொருத்தனை, பொருத்தனை, பொருத்தனை. Vows are very precious to God. பொருத்தனைகள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரு திருமணத்தில் இருவரும் சேரும்போது அது உடன்படிக்கை, அது ஒரு பொருத்தனை. ஒரு பிள்ளையை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணும்போது அது உடன்படிக்கை, அது ஒரு பொருத்தனை. என் பிள்ளையை நான் கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே வளர்ப்பேன். அன்னாள் அவள் ஆலயத்திலே வந்து செபித்தாள், கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாள். அவள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றினாள். வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னா, நீர் எனக்கு தந்த இந்த குழந்தையை நான் உமக்கு பொருத்தனை செய்தபடி இவனை கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கென்று கேட்டேன், அவளை ஒப்பு கொடுக்கிறேன். கிவிங் பேக் யுவர் சில்ட்ரன் டு காட். சில நேரத்தில் சிலருக்கு குழந்தையே இருக்காது. குழந்தைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன். ஆனால் அந்த பிள்ளை பிறந்த பிறகு அது ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, இதை எப்படி கொடுக்கறது? இதை படிக்க வச்சு பெரிய ஆளாகி உலகத்தில் சம்பாதிக்க வைக்கணும்னு சொல்லி திடீர்னு அவங்களுடைய எண்ணமே மாறிவிடும். ஆனால் கேட்கும்போது எப்படி கேட்டிருப்பாங்க? எனக்கு நீர் ஒரு குழந்தையை கொடுப்பீரானால் நான் உமக்கே கொடுக்குறேன். ஆனால் ஊழியத்துக்கு விடுறதுக்கு மனசு வராது. ஒன்றே ஒன்று, இதை போய் எப்படி ஊழியத்துக்கு கொடுக்கறது? அப்போ நீங்கள் 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அழுகும்போது, ஆண்டவரே, நான் அன்னாள் போல நான் சாமுவேலா கர்த்தருக்கென்று சொல்லி சாமுவேல்னு பேர் வைப்பான். ஆனால் சாமுவேலா கொடுக்க மாட்டான். இந்த பால் மறக்க பண்ணின பின்பு, யூ நோ வாட் இட் மீன்ஸ்? இங்கிலீஷில் இட்ஸ் கால் வீனிங். வீனிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குழந்தை வந்து பால் குடிக்கணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதை பால் மறக்க பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அன்னாள் பால் மறக்க பண்ணி அந்த பிள்ளையை கொண்டு வந்து அவள் கொடுத்தாளாம். பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது என்று சொல்லி 1 சாமுவேல் 1:24 she was more interested about fulfilling her vows rather than the cry of her son. தன்னுடைய குழந்தை பாலுக்காக ஏங்குகிறதை விட
அவளுக்கு கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை நிறைவேற்றுவது முக்கியமாக காணப்பட்டது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நம்முடைய தமிழ்நாட்டில் பிள்ளைகளை பால் மறக்க பண்ணுவதற்காக அவர்கள் சில கஷாயங்களை, கசப்பானதை அவர்கள் தங்களுடைய மார்பிலை தடவி அந்த பிள்ளைகளை பால் மறக்க பண்ணுவார்கள். அப்பொழுது அந்த பிள்ளை அந்த பாலை மறக்கணும்னு சொல்லி. இவள் பாருங்க, அந்த பிள்ளை இன்னும் ஞானத்தில் தெளிவடைஞ்சிடக்கூடாது, குழந்தையா இருக்கும் போதே கொண்டு போய் ஏலிகிட்ட கொடுத்துடணும்னு சொல்லி கொடுத்ததுனால ஆண்டவர் அந்த சாமுவேல்ன்ற பிள்ளையாண்டான்ட்ட பேசினாள். She was so interested in fulfilling her vow. இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு அந்த குழந்தை பிறக்குதுன்னு சொல்லி she didn't get attached to the blessing God gave. She was more attached to the vow that she made with God. ஆண்டவர் அப்போனா இருதயத்தை தானே பார்க்கிறார். ஆண்டவர் மேலும் பிள்ளைகளை அவளுக்கு தந்தாராம். அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுபோல தான் நம்மளும் ஆண்டவருக்கு பொருத்தனைகளை செய்யும் போது நம்ம கொடுத்ததை விட கர்த்தர் அதிகமாக செய்வார். கைகளவே தலைவியா சொல்றீங்களா? ஸோ ஹவு டு கிவ் இங்கே எழுதப்பட்டிருக்குது 2 கொரிந்தியர் 9:5. நீங்கள் அவருக்கு எப்படி கொடுக்கணுமா? லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. ஸோ டு கலெக்ட் த ஃபண்ட்ஸ் பவுல் என்ன பண்ணுறார்? தீத்துவையும் 2 சகோதரரையும் கொரிந்து சபைக்கு அவர் அனுப்பி அவர்களை அந்த காணிக்கைக்காக ஆயத்தப்படுத்துகிறார். He sends them to prepare them for the giving. அவங்க கொடுக்க போகிற காணிக்கைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, சில நேரத்தில் கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது சும்மா ஒரு நாள் அறிவிச்சுட்டு எதுவுமே வரலன்னு போகிறது. ஒரு பிளான்டாக கொடுக்கணும். பிளான்டாக இந்த ஃபண்டு நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம், இதுக்காக இவ்வளோ டைம் எடுக்க போகிறோம், நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஜனங்களை ஆயத்தம் பண்ணி கொடுக்க வைத்தார். He didn't offhand ask them to sow. ஒரு 28ஆம் தேதி 30ஆம் தேதி ஒரு சொல்லி எல்லாரும் காணிக்க கொடுங்கன்னா கையில் காசே இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு 3 மாதம் பவுல் he gave them 1 year, 1 வருஷமாக அவங்க கலெக்ட் பண்ணாங்க. ஆகவே தான் முந்தின வருஷங்க நான் வாசிக்கிறோம், the way you prepared, I have sent them to prepare you. இவங்க போய் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அவங்க 1 வருஷமாக அவங்க செய்த வேலையில் தொழிலில் ஒரு பொருள் ஒரு பணத்தை ஒவ்வொரு அந்த வாரந்தோறும் முதல் நாளிலே காணிக்கையை அவர்கள் சேர்த்து வந்தார்கள் என்று நம்ம வாசித்தோம். Are you giving generously or grudgingly? நீங்கள் ஆண்டவருக்கு சந்தோஷமாய் உதாரத்துவமாய் கொடுக்குறீங்களா இல்லை வேதனைப்பட்டு கொடுக்குறீங்களா? முறுமுறுத்து கொடுக்குறீங்களா? ஐயோ கேட்டாங்களே கொடுக்கணுமேன்னு சொல்லி கொடுக்குறீங்களா? ஆண்டவருக்கு எதுனாலும் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. The person who sows generously reaps generously. அதுதான் அடுத்த வசனத்தில் அவர் சொல்ல வர்றார். அதுக்கு முன்பாக பிலிப்பியர் 4:17 வாசிக்கலாமா? Shall we read Philippians 4:17? உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? Paul writes to the Philippian church and says, I am not seeking your gifts, not that I desire your gifts. இப்போ நான் ஒரு ஊழியக்காரன்ப்பா, எனக்கு ஒரு தன்மானம் இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்குது. ஐ எம் நாட் அ பெக்கர் ஆஸ்கிங் யூ ஃபார் ஆர்ம்ஸ். நான் உங்கள்கிட்ட பிச்சை கேட்கல, நான் உபகாரத்தை நாடலை, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். கையை தள்ளிவே சொல்றீங்களா? Paul worked with his own hands and did ministry. He wasn't putting pressure on them. அவங்ககிட்ட சொல்றார், உங்ககிட்ட இருக்கும்போது நான் உங்களுக்கு பாரமா இல்லை, நான் என் கையினால் இந்த கூடாரம் பண்ணுறேன். He was a tent maker. ஆக்கிலா பிரிஸ்கிலாவோடு சேர்ந்து அவர்களும் அந்த பிஸ்னஸில் இருந்தாங்க. அவங்கள ட்ரெயின் பண்ணி he did business and he was able to support himself in ministry. ஸோ அவங்ககிட்ட சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, நான் உங்ககிட்ட ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் ஃபேவர்ஸ் ஃப்ரம் யூ, பட் வென் யூ கிவ் யூ ஆர் கிவிங் ஃபார் யோர் அக்கவுண்ட்.
கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுக்கும்போது உங்க கணக்கில் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. உங்க கணக்குல. ஆமாம், கொடுக்கும்போது என்னமோ பாஸ்டருக்கு நம்ம எப்போதுமே நமக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்ம கொடுக்கும்போது ஒரு மனிதனை பார்த்து கொடுப்பது தவறானது. If you're going to look at your pastor and think you're giving to his hands, பாஸ்டருக்கு இதை கொடுக்குறேன், அவருக்கு இவ்வளோ பெரிய கார் இருக்குது, அதனால இவர் கம்மியாக கொடுத்தா போதும், அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு நான் இதை கொடுத்துட்டா நல்லது, இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, கொஞ்சம் கோட்டு போட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல ஒயிட்டான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்க, அவங்க பாருங்கள் ரொம்ப சட்டையெல்லாம் வெளியே விட்டுருக்குறாங்க, இவர் கோட்டெலாம் போட்டிருக்கிறார், அங்கே ரொம்ப தேவை இருக்குது, அங்கே கொடுக்கலாம், இவருக்கு கொடுக்க வேண்டாம். யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே அவருடைய பாதத்திலே அந்த நலத தைலத்தை உடைத்த போது பக்கத்தில் இருக்கிற அந்த பணப்பையை வச்சுட்டு இருக்கிற யூதாஸ் காரியத்தை சொல்கிறார், இதை விற்று ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாமே. ஆண்டவர் சொன்னார், ஏழைகள் எப்போதுமே இருப்பாங்கப்பா, இந்த தரித்திரர் எப்போதும் இருப்பாங்க. தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு அவன் சொல்லலை, ஐயோ இவ்வளோ பணம் வீணாகுதேன்னு சொல்லி அவனுக்கு வைத்தறிச்சு, இந்த பிள்ளைக்கு ஆண்டவருக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ அது என்ன பண்ணுது, தன்னுடைய ஜீவனத்துக்கு ஏதுவான அந்த பணம் முழுவதுமாக அதை எல்லாம் எடுத்து அவருடைய பாதத்தில் she is pouring out because her worship was more precious. So do not belittle somebody who is giving more. சில பேருக்கு என்னன்னு சொன்னால், மற்றவங்க கொடுக்குறத பார்த்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொறாமை வரும். அந்த பொறாமையை அவங்க எப்படி காமிப்பாங்கன்னு சொன்னால், நீ ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துட்டேன்னு அவங்கள மட்டுப்படுத்துறது, அவங்கள வேதனைப்படுத்தி விட்டுறது. உனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீ எதுக்கு இவ்வளோ கொடுத்த நீ? தட்ஸ் வெரி ரிஸ்கி. நெவர் கிவ் grudgingly டு காட். ஆண்டவருக்கு ஒரு நாளும் கொடுக்கும்போது, நான் எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லாருடைய தசம பாகத்தையும் அவங்க வருஷம் ஃபுல்லாக கொடுக்குறத பார்த்துருக்குறேன். சில பேர் வருஷம் ஃபுல்லாக கரெக்டாக அவங்க தசம பாகத்தை வச்சுருக்கிறாங்க, ஸ்பெஷல் காணிக்கை போட்டிருக்கிறாங்க, அவங்க பேரில் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறோம். அதை எடுத்து பார்க்கும்போது நான் ஒவ்வொரு வருடமும் பார்ப்பேன், அதில் யாருக்கு ஆண்டவர் ரெகுலராக ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து பெருக வைத்திருக்கார் என்று பார்த்தா, the people who have given on a regular basis have increased from one state to another. அவங்கள கர்த்தர் ஒவ்வொரு படியாக உயர்த்தி இருக்கிறத பார்த்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஃபஸ்ட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு வீக்லேயே அந்த டைத் வைக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் பார்த்தேன். அவங்க ஒரு வீடு வாங்கி அடுத்த வீடு வாங்கி அவங்க பிள்ளைகளை எல்லாம் நல்லபடியாக என்ஜினியரிங் படிக்க வச்சு சாதாரண வேலையில் இருந்தவங்க அவங்களுக்கு வேலை உயர்வை கொடுத்து நல்ல ஒரு பொசிஷனில் இன்றைக்கி கெசட்டட் ஆஃபீஸராக கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறேங்க. ஸோ 2 கொரிந்தியர் 9:6 பவுல் அப்போஸ்தலன் he gives the golden principle of how to give. கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுக்கணும், வாட் இஸ் தி ஆட்டிடியூட், நாட் ஜஸ்ட் தி ஆட்டிடியூட் பட் நம்ம ஹார்ட் நம்முடைய ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட் கொடுக்கணுன்ற ஹார்ட் செயலில் எப்படி செயல்பட வேண்டும், how it should act upon the instinct of the heart. வாசிங்க 6ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். காணிக்கை சமயத்தில் தான் இந்த வசனத்தை நிறைய சொல்லுவாங்க. கரெக்டாக காணிக்கை எடுக்கும் போது சொல்லுவாங்க, இந்த காணிக்கை அனௌன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். அது என்னமோ இந்த பழமொழி இல்லை, இந்த பித்தகோரஸ் தியாரம் மாதிரி டகால்னு சொல்லி விட்டுருவாங்க. அது என்னன்னே புரியாது, சும்மா சொல்லிடுறது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். அதை கொஞ்சம் விவசாயி மாதிரி யோசிக்கணும். யூ ஷுட் திங்க் அபவுட் இட் ஆஸ் அ ஃபார்மர். ஒரு விவசாயி நிலத்தில் விதைக்க போகிறார். அவர் விதைக்கும் போது அவர் ஒரு டீஸ்பூன் விதையை எடுத்து 1 ஏக்கரா நிலத்தில் போட்டுட்டு, எனக்கு இந்த நிலம் ஃபுல்லாக விளையணும்னு சொன்னால் எப்படி வரும்? என்ன விதைக்கிறோமோ அதில் தானே, அதை வச்சு தானே மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் ஆண்டு கொடுக்கும்போது இந்த சிறிய காணிக்கையை ஆசீர்வதித்து பெரிய ஆசீர்வாதத்தை தாரும். எனக்கு அது யாராவது அந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்கன்னா எனக்கு அப்படியே மனசில் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ் மட்டும் ஓடும், நீ என்னைக்கு தான் பெரிய விதையை விதைக்க போறியோ. When our heart knows it is small,
உற்சாகமாக கொடுக்குற இடத்துல அது மேலே வருது. அது இது வந்தாலே, இந்த 9ஆம் அதிகாரம் வந்தாலே இட் நரேட்ஸ் அபவுட் ஹவு வி ஷுட் கிவ் டு காட். சிறுக விதைக்கிறவன், திங்க் அபவுட் திஸ். இப்போ ஒரு மூட்டை போட்டால், இப்போ ஆண்டவர் ஈசாக்கை அந்த வருஷம் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்தார். 100 மடங்கு பலன், 100 மடங்கு. ஏன்னா அவருடைய விசுவாசம். மற்றவங்கெல்லாம் விதைக்க மாட்டேன்றாங்க, ஏன்னா அது பஞ்ச காலம். ஆனால் ஈசாக்கு பஞ்ச காலத்தை பார்க்கல, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை பார்த்தார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். He was not looking at the situation to sow, he was looking at his God to sow. Never look at the situation when you sow. நீங்கள் கர்த்தருக்குன்னு விதைக்கும் போது சூழ்நிலையை பார்த்து விதைக்காதீங்க. சூழ்நிலை எப்போதும் அப்படிதான் இருக்கும். காணிக்கை கொடுக்குற எல்லாருக்குமே சாதகமான சூழ்நிலைன்னு இருக்காது. அப்போ நம்ம கொடுக்கும்போது எப்படி விதைக்கணும்? சிறுக விதைக்கக்கூடாது, ஜெனரஸாக விதைக்கணும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? Proverbs 11:24-25 என்ன சொல்லுகிறது? வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அது ஃப்ரீயா கொடுத்தவங்களுக்கு இன்னும் நிறைய கிடைச்சுதான். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃப்ரீயா கொடுங்க. எப்படி 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 உங்களுக்கு நான் எப்படி சொல்றதுன்னு தெரில. இந்த நான் காமிக்கிறேன், இந்த ரூபா நோட் இருக்குதுல, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது அவங்களுக்கு சொந்தமானதுன்னு நினச்சிருக்கிறாங்க. நம்ம வச்சிருக்கிற இந்த ரூபா நோட் இருக்குல்ல, இது பேப்பர். இந்த பேப்பரில் ஒன்று எழுதியிருக்குது, I promise to pay the bearer the sum of 100 rupees. I promise to pay. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கொடுக்குறேன்னு, நான் வாக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்த பேப்பர் 100 ரூபாய் இல்லை, இது வெறும் வாக்கு தான். நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கறது மட்டும்தான். இது காகிதம். அது மட்டும் இல்லை, இந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருக்குது guaranteed by the central government, Reserve Bank of India. இந்த பேப்பர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமானது. அல்லேலூயா. திருப்பி சொல்கிறேன், இந்த பேப்பர் யாருக்கு சொந்தமானது? இதில் எங்கேயாவது உங்கள் பேர் போட்டிருக்குதா? காந்தி தாத்தா படம் தான் இருக்குது. ஸோ இந்த பணம் உங்களது சொந்தம் இல்லை, கவர்மெண்ட்டுடைய சொந்தம். இதை நம்ம பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். we can just transfer it. நம்ம பண்டக மாற்று முறை மாதிரி முட்டை வாங்குறதுக்கோ அரிசி வாங்குறதுக்கோ கவர்மெண்ட்டுடைய இந்த தாளை நம்ம அங்கங்கே கொடுக்கலாமே தவிர we can't. அதே மாதிரி தான் இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அவருக்கு சொந்தமானது. Amen. Somebody lift your hands and say amen. Amen. பூமியில நம்ம பெற்றுக்கொள்ற ஆசீர்வாதம் எல்லாம் அவருக்கு சொந்தமானது. Every good and perfect gift proceeds from the Father of lights from heaven. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சரி, அப்போ அந்த ஈவு நம்ம கிட்ட இருந்து வரல, அந்த ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருந்து வரல, அது பரத்திலிருந்து உண்டாகி அங்கே இருந்து வருகிறது. தட் மீன்ஸ் your blessing comes from God, belongs to God, and He is the owner of all the blessings. ஸோ நம்மளது இல்லை, we are only stewards. நம்ம யாருன்னா கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை பராமரிக்கிறதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற மேற்பார்வையாளர். we can only deal with it, don't own it, it belongs to Him. சொல்லுங்க அல்லேலூயா. அதாவது நம்ம பூமியில் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பணம் மிச்ச காரியங்கள் எல்லாம் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய கோல்டு ஜுவல்லரிக்கு ஓனராக இருந்தாலும், சாகும்போது 6 அடி நிலத்திலே பெட்டியிலே உள்ளே வைக்கும்போது, பெட்டியிலிருந்து அந்த மனுஷன் எழும்பி அவன் அடுத்த இம்மைக்கிலிருந்து மறுமைக்கு போகும்போது ஒரு குண்டுமணி கோல்டு கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு குண்டுமணி கூட, ஒரு காது தோடு கூட எடுத்துகிட்டு போக முடியாது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்ம வாழும்போது நம்ம எதுக்கு அதை
பிசினித்தனம் பண்ணணும். ஏன்னா நம்ம மறுமையில் போய் வாழ போகிறது வேற, அங்கு இருக்க போகிற ஐஸ்வர்யங்கள் டிஃப்ரெண்ட். யூஆர் கோயிங் டு லிவ் இன் அ வேர்ல்ட் வேர் த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் கோயிங் டு பி ஃபில் வித் கோல்ட். எங்க ரோடே தார் ரோடு கிடையாதுங்க, கோல்டு ரோடுங்க பரலோகத்தில். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? அப்போது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான்னு சொன்னால், Paul has a dual meaning. Not only implies about this world but also the coming world. சிறுக இங்கே விதைக்கிறவன் பரலோகத்தில் போயிட்டு பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லிமிட்டட். நீ இங்கே பெருக விதைக்கிறன்னு சொன்னால் அங்கே போகும்போது பெருமையான பெருகுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பா. Somebody said amen. Amen. So the attitude of the heart is more important. அந்த நீதிமொழிகள் 11:25 வாசிங்களேன். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். A heart of generosity will flourish. A heart of generosity. உதார குணமுள்ள ஆத்துமா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு மனிதன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த ஜெனரஸ்னஸ் எங்கேருந்து வரும்னா ஆத்துமாவில் தான் வரும். மனிதனுக்கு முப்பரிமாணம், ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரத்தில் தான் பர்ஸ் இருக்கும், ஆனால் அந்த சரீரத்தில் இருக்கிற பர்ஸை எடுக்க சொல்கிறது ஆத்துமா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? த ஹார்ட்னு சொல்கிறோம்ல, அதான் நம்முடைய ஆத்துமா. த டெசிஷன் மேக்கிங் place of every giving is the heart or the soul. The soul decides how to give, how much to give, when to give. அப்போ அந்த ஆத்துமா தான் வந்து உதார குணமுள்ள. Generosity is an attitude of your soul, of your heart. The heart decides. அதை சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு 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 விவசாயத்துக்கு ஈக்குவல் பண்ணி அங்கே ஒன்று சொல்றாரு பாருங்க. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ, யார் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? எவன் தண்ணீர் பாய்ச்சணும், whoever waters will be watered. அவனுக்கும் அந்த ஈரப்பசை இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே நம்ம இந்த ஜெனராசிட்டி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலாத்தியர் 6:7-9 வாசிக்கலாம். கலாத்தியர் 6:7-9 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். God cannot be mocked. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நல்ல கவனிங்க. பவுல் இங்கே கொஞ்சம் டென்ஷனாகி தான் சொல்கிறார். மோசம் போகாதிருங்கள், do not be deceived. அப்போது ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நம்ம கொஞ்சம் மனசில் குழப்பம் வந்துச்சுன்னா நம்ம மனசை பிசாசு கெடுக்கிறான்னு அர்த்தம். நம்முடைய மனசை லோபத்தனமான காரியம், லௌகீக கவலைகளால் நிரப்பிட்டுருக்கிறான்னு அர்த்தம். Never be deceived when you give to God. Don't have a second thought when you give to God. When you give to God, your heart has to be generous. Your heart has to trust Him. உங்களுடைய இருதயம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்க. நான் கர்த்தருக்கு கொடுக்கும்போது அவர் என்னை கம்மியாக ஆசீர்வதிக்கவே மாட்டார். நான் எதிர்பார்த்து கொடுக்கலங்க, நான் சந்தோஷமாக கர்த்தருக்கு கொடுக்குறேன். சொல்லுங்க அல்லேலூயா. பிகாஸ் ஆண்டவர் அங்கே போட்டிருக்குது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். God will not allow you to mock Him. நீங்கள் இதை வந்து ஆம்பிளிஃபைடு வேர்ஷன் அல்லது மெசேஜ் பைபிளில் வாசிடாதீங்க, அதில் கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதியிருப்பாங்க. நீ ஆண்டவரை கோபப்படுத்தி அவர்கிட்ட தர்ம அடி வாங்குறதுக்கு நீ வந்து பண்ணிடாதேன்னு சொல்லி அதில் போட்டிருக்குது. God cannot allow himself to be mocked. ஆண்டவரை டென்ஷன் பண்ணாத. இந்த அம்மா வந்து பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, டே உங்கள் அப்பா கோவமான பொழந்துரு வர்றான்ற மாதிரி. God cannot be mocked. உங்கள் அப்பாவை நீங்கள் வந்து கேலி பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்க முடியுமா? அப்புன்னு அப்பிடுவார். அதே மாதிரி தான் பூமிக்குரிய அப்பா, அதை விட பெரிய அப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் தம்மை பரியாசம் பண்ண. யூ கான்ட் மாக் God. நான் இதை கொடுக்குறேன், அவரால் கொடுக்க முடியுமா? நெவர் underestimate the potential of the God that you serve. Don't put him inside a matchbox. My God is beyond the boxes.
சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. உங்களுக்கு தான் சம்பளம், உங்களுக்கு தான் உங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கம், இதெல்லாம் உங்களுக்கு. நம்முடைய ஆண்டவருக்கு லிமிட்டே கிடையாது. அவர் லிமிட்லெஸ் காட். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்லுவாங்க சும்மா பழமொழியா. அவருக்கு ஸ்கை கூட கிடையாதுங்க, அவருக்கு கேலக்சிஸ் கூட கிடையாதுங்க. சோலார் சிஸ்டம் இல்லை, கேலக்சி இல்லை, மில்கிவே இல்லை, இன்னும் ட்ரில்லியனான அவருக்கு எத்தனையோ கோள்கள் இருக்கிறது. ஐஸ்வர்ய சம்பர்னருங்க. அவர்கிட்ட போய் கேவலம் ஒரு 1,00,000 ரூபாய் 10,00,000 ரூபாய் 1 கோடிக்காக ஆண்டவரை மட்டுப்படுத்திடாதீங்க. நீ எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கு மேலே கொடுக்க ஆண்டவரால் முடியும். ஆகவே தான் அங்கே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. அரளி விதையை விதைச்சிட்டு எனக்கு ரோசா பூ வேணும்னு கேட்கக்கூடாது. என்னங்க, அரளி விதையை போட்டு ரோசா பூ வேணும்னு கேட்க முடியாது. எதை விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அறுப்பீங்க. வாட் எவர் யூ சோ. மண்ணை விதைச்சா மண்ணு தான் கிடைக்கும், பொண்ணை விதைச்சா கர்த்தர் பொண்ணா விளைய செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. அதை தான் உணர்ந்து ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை தங்கள் நிலங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஆஸ்திகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பிகாஸ் they trusted God. The revival in the Acts of the Apostles is one where people gave generously. Generosity was not limited just to giving of money. They were even willing to give their lands for God's kingdom. That's the kind of generosity. அந்நிய பாஷை இல்லை, சுகமளிக்கிற வரம், அதுதான் ஆதி அப்போஸ்தலர் எழுப்புதல் நினச்சிடாதீங்க. பீப்புள் வேர் வில்லிங் டு. இப்போ பாருங்க, கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய பில்டிங்கை ரெண்ட்டு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் சர்ச்சா? அவங்ககிட்ட இருந்து ஒழுங்காக வாடகை வராது. இதுவே ஒரு பேங்க்கு கொடுக்கலாம், இல்லை விட்டால் ஒரு அடகு கம்பெனி கொடுக்கலாம், முத்தூட் லோனுக்கு தரலாம். இந்த பேங்க் கேட்டிருக்காங்க, அந்த பேங்க்கு சாரி பாஸ்டர் எனக்கு பேங்க்கு கூடலான்னு இருக்கிறோம், ஏன்னா அங்கே தான் கரெக்டாக கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கர்த்தருடைய ஆலயம் அங்கே இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய ஆலயம் அங்கே இருக்கும்போது ஆண்டவரால் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. நாங்கள் அப்படி ரொம்ப அனுபவப்பட்டுக்கோம். அதனால சொல்ல, நாங்கள் வாடகைக்கு சென்னையில் இடம் பார்த்து அங்கே கிறிஸ்தவர்கள் என்று போய் அவங்ககிட்ட சந்தோஷமாக, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய இடத்துல ஆலயம் வர்றது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க அது வேற இது வேற பாஸ்டர், அது பிஸ்னஸ், அதுக்கு வாடகை இல்லைங்க, பக்கத்து பில்டிங்கில் கம்மியாக தராங்க, அது அவங்க கொடுப்பாங்க. நாங்கள் இவ்வளோ தான், நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா இருங்க, அப்படி இல்லைன்னா இல்லை கர்த்தருக்கு இல்லை, அது இது சம்மந்தம் இல்லை பாஸ்டர், அதை மிக்ஸ் பண்ணாதீங்க. என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், அதை மிக்ஸ் பண்ணாதீங்க, அதை மிக்ஸ் பண்ணாதீங்களா? அது என்னது? பணத்தையும் கடவுள் காரியத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ அதுதானேப்பா உலகம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்களுக்கு இடம் இருக்குது, அந்த இடத்துல சபை இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த கொரோனாவில் வாடகை கட்ட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சபையே நடக்கலை, எங்கேருந்து காணிக்க எப்படி கட்டுவாங்க அவங்க வாடகை? பாருங்கள், அதனால தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 8-9 வாசித்தீங்கன்னா, மாம்சத்தென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? The one who sows in the spirit will reap the spirit, not just in this world but eternal life. Somebody said amen. ஆகவே தான் you should always be careful about where you reap, not just in this world but also in the coming world. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். Somebody said amen. Amen. If we don't get tired, at due time we will reap. எத்தனை பேருக்கு ஏற்ற காலத்தில் அறுவடை வேணும்? அப்படின்னா என்ன பண்ணணும்? சோர்ந்து போகாமல் கொடுக்கணும். சில பேர் ஒரு சீசன் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு என்ன யோசிச்சுவாங்க, நான் நிறையா செஞ்சிட்டேன். சில பேர்கிட்ட சொன்னால், நான் நிறையா கொடுத்துட்டேன் பாஸ்டர். அப்போ ஆண்டவர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இப்போ கொடுக்காமல் இருக்கிறாரா? இப்போ கொடுக்குறாருல்ல. இல்லை பாஸ்டர், நான் பில்டிங் ஃபண்டுக்காக ஒரு 1 லட்சம் கொடுத்தேன், அது கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர்? 2 வருஷத்துக்கு முன்னாடி பில்டிங் ஃபண்டுக்காக கொடுத்த 1 லட்சத்தை இப்போ வரைக்கும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நிறையா கொடுத்துட்டேன் ஆண்டவருக்கு, அதனால இப்போ கொடுக்க வேண்டாம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். God cannot be mocked by human beings. ஸோ நம்ம எப்படி விதைக்கிறோம்? the attitude of the heart. ஆண்டவருக்கு not sowing sparingly. ஸோ 2 கொரிந்தியர் 9:7
அவனவன் விசனமாயும் அல்ல, விசனமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். மனதில் நியமித்தபடியே, மனதில் ஒரு டெசிஷன் எடுத்தல்ல, அந்த டெசிஷன் படி கொடுக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. ஸோ இங்கே ஆண்டவர் வந்து ஹீ இஸ் மேக்கிங் இட் வெரி பிளெயின்ல, ரொம்ப தெளிவாக சொல்றார். கவனிங்க, யாத்ராமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் யார் கிட்ட வாங்கணும்னு சொல்லி மோசே கிட்ட சொல்றார். Listen to this very, very clearly. God is not interested in collecting from everyone. God does not need your money. God does not need people who grudgingly give to them. ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அதை சில பேர்லாம் யாராவது காணிக்கையை பற்றியோ அல்லது ஒரு ஸ்பெஷல் நீடை பற்றியோ சொல்லும்போது இவங்க மனசுக்குள்ளே நான் பார்த்துருக்கேன், some people squirm in the seat. அப்படின்னு எடுத்தோன்னா சீட்டில் நெளிவாங்க. அந்த காணிக்கையை பற்றி ஏதாவது சொல்லும்போது அப்படியே பாஸ்டர் ஐ டு ஐ பார்க்கவே மாட்டாங்க, வேறு ஏதாவது பார்ப்பாங்க, சாரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, வாட்ச் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க பிரதர்ஸு. அப்புறம் அப்போ தான் பைபிளை திறந்து ஏதோ பார்க்குற மாதிரி, அதாவது எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி. டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட், டோன்ட் மாக் காட். பாருங்க, இந்த ஆண்டவர் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். யாத்திராமம் 25 எக்ஸடஸ் 25:2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. சரி. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. மோசே, எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லவே வேண்டாம்ப்பா, எல்லாருக்கும் கம்பல்சரி. டோன்ட் மேக் இட் கம்பல்சரி. யாரையும் வற்புறுத்தி வாங்காத, அவங்ககிட்ட பிடிக்கலையா அவன்கிட்ட கேட்காத. மனப்பூர்வமாய், கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? மனப்பூர்வமான என்ன அர்த்தம்? ஹோல் ஹார்ட்டட்லி எழுதிக்கோங்களேன். ஹோல் ஹார்ட்டட்லி, ஹோல் ஹார்ட்டட்லி. மனப்பூர்வம் சொன்னா there should be oneness in your body, soul and spirit. உங்க ஆத்துமா எடுக்கிற முடிவில் உங்க ஆவியும் சந்தோஷப்படணும், உங்களுடைய சரீரமும் சந்தோஷப்படணும். அதான் மனப்பூர்வமாய். சில பேருக்கு ஆத்துமாவில் கொடுக்கணும்னு தோணிடும், ஆனால் ஆவி சொல்லும் சரி பொருத்தனை பண்ணிடுச்சு ஆத்துமா அப்படின்னு. ஆவி சலிச்சுக்க கூடாது. ஆவியும் சந்தோஷப்படணும், சரீரமும் சந்தோஷப்படணும். மனப்பூர்வமாய், ஹோல் ஹார்ட்டட்லி எழுதுக்கிட்டீங்களா? ஹோல் ஹார்ட்டட்லி. செகண்ட் ஆட்டிடியூட் என்னன்னா உற்சாகம், சந்தோஷம், உற்சாகம். there is an encouragement in the soul, there is a eagerness, உற்சாகம். உற்சாகத்துடனே கொடுப்பவன், மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? ஹோல் ஹார்ட்டட்லி. அவங்களுடைய இருதயம் மனப்பூர்வமாய், ஹோல் ஹார்ட்டட்லி அண்ட் என்கரேஜிங்லி. ஹோல் ஹார்ட்டட்லி அண்ட் என்கரேஜிங், உற்சாகம். எங்கள் அம்மாதியுடைய பிள்ளைகளே, அவங்ககிட்ட வாங்கு. என்னெல்லாம் வாங்கலான்னு சொல்லி கீழே போட்டிருக்கிறார். நீ தங்கத்தை வாங்கலாம், வெள்ளியை வாங்கலாம், பணத்தை வாங்கலாம், எல்லாம் சொல்கிறார். he gives a list of the best things that people can sow. and அதே மாதிரி கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த காணிக்கையை என்றதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ நாளாச்சான். அப்படி அவங்க கடத்திற்குன்னு மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது கொடுத்த போது அவங்க கொடுத்த காணிக்கையை எண்ணி முடிக்கிறதுக்கு மாசங்களாச்சு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ தாவீது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சொல்லும்போது சொல்றார், இப்படி மனப்பூர்வமாய் ஜனங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு நானும் என்னுடைய ஜனமும் எம்மாத்திரம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது. கவனிங்க, he gives a golden principle. எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. So whatever I gave was not from me, it was from you. உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் சொல்ல, உற்சாகமா. இப்போ வாசிங்க அந்த 7ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில்
7ஆம் வசனத்தை வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். Come on, somebody lift your hands and say amen. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் இந்த வசனத்தோடு முடிக்கிறேன். இந்த ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல. This is the verse that you are going to by heart today, and this is the word that you are going to make it a principle of giving. எல்லாரும் சொல்லுங்க, மனப்பாடமா சொல்லுங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாருங்க? நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கணும்னு சொல்லி சொன்னா, பரிசுத்தமாய் இருக்கிறது மட்டுமல்ல, பைபிள் வாசிக்கிறது மட்டுமல்ல, அந்நிய பாஷை பேசுறது மட்டுமல்ல, தேவனுக்கு கொடுக்கிறதும் தேவனை பிரியப்படுத்துகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. If you say you are a Bible believing Christian, if you say you trust God, if you say that you want to grow in the gifts of the Spirit, not just grow in your spiritual receiving of gifts, also grow in the spiritual giving of gifts. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனத்தோடு முடிக்க விரும்புகிறேன். I'm going to pray for you right now, and I pray that you will become a generous sower, that you will become a great asset to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் விலையேற பெற்ற ஒரு அசட்டாக மாறும்படி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும்படி, I want to pray that God will give you the grace to give generously. நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக எழுப்பி நிற்கிறீங்களா? ஐ வாண்ட் டு பிளஸ் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் கைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உங்களை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். 2 கரங்களை விரித்து கொள்ளுங்க. நிறைய பேருக்கு மனசு இருக்குது, நான் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கட்டுகளை உடைத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனது இருக்கிறது ஆனால் பணம் இல்லை ஆண்டவரே. அநேகம் பேருக்கு பணம் இருக்கிறது ஆனால் மனம் இல்லை. அதோ உடைய பிள்ளை நின்று கொண்டு கதறி சொல்லுகிறாளே, நான் ஆண்டவருக்காக விசேஷமாக இந்த பிரேயர் டிரைவ்ல பாஸ்டர் போயிட்டு இருக்கிறாரு, இதற்காக நான் கொடுக்கணும்னு யோசிக்கிறேன், என்கிட்ட இல்லையே என்று மனம் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். சாந்தாலாபா ரியாத்தாலாபாசே ஆண்டவர் சொல்றாரு, மகளே பயப்படாதே, நான் உனக்காக வாசலை திறக்க போகிறேன். ஓ ரிபாந்தலபா ஷகலதியாந்தலபா. There is somebody here. God is going to give a supernatural favor. ஆண்டவர் உங்களுக்கு மறைப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்து கொடுக்க போகிறார். யாரோ ஒருத்தவங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கோரேசுக்கு சொன்ன அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுக்க போகிறேன். கைகளை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுங்க. தலை மேல உங்க கையை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்க பேருக்கு வர வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பங்கு அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. நீங்க இன்னைக்கு சில காரியங்கள்ல கஷ்டப்பட்டு இருக்கீங்க. பண காரியத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் பேருக்கு வர வேண்டிய, உன்னுடைய பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய ஒரு பங்கு, உன்னுடைய தாத்தா பாட்டியுடைய சொத்து ஒன்று ஒரு புதையலாய் இருக்கிறது, உனக்கு தெரியாம மறைஞ்சிருக்குது. நான் தூசி தட்டி அதை எடுத்துட்டு வருவேன். அந்த டாக்குமெண்ட் உனக்கு கிடைக்க போகிறது. அந்த டாக்குமெண்ட் கிடைக்கும் போது கடனாளியாய் இருக்கிற ஒன்ன மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படி நான் மாற்றப் போகிறேன். ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிற பிரதர், உங்களுக்கு தான் கத்துறது சொல்ல. அந்த காலை வேளையில God says I'm going to bless you. ஆனா நீங்க அதை வாங்கும் போது கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையாக நீங்க செய்ய போறீங்க. கர்த்தருக்காக நீங்க செய்ய போறீங்க. There's an enormous blessing that is coming your way. திபாரா பாலா ஷண்டரபா தியாந்துலபா. அல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையை பேசுங்க. ஆண்டவர் சொல்றார், வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகும்படி நான் உனக்கு செய்ய போகிறேன். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் திட்டம் வைத்திருக்கிறேன். I am going to give you a net breaking anointing.
வலைகள் கிழியத்தக்கதான ஒரு அறுவடை மீன்களை நான் தரப்போகிறேன். பெரிய மீன்களை தரப்போகிறேன். You will put your net to the right side. நீ வலது புறத்திலே உன் வலையை போடுவாய். வலை கிழியத்தக்கதான மீன்கள் வரப்போகிறது. வாயை திறந்து அந்நிய பாஷையை பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே. Lord, I declare and decree that this year will be a year of abundance, a year of multiplication. ஆண்டவரே, இந்த வருஷம் உடைய பிள்ளைகள் சிறுக அல்ல பெருக விதைக்க போறாங்க. பெருக விதைக்க போறாங்க. உற்சாகமாய் விதைக்க போறாங்க. Not sparingly. They are going to give generously. அவங்க ஜெனரஸா விதைக்க போறாங்கப்பா. Lord, I pray that your children will sow a seed, a supernatural seed. ஆண்டவரே, இதுவரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லாத ஒரு காணிக்கை இந்த வருஷம் கொடுக்க போறாங்க. ஆண்டவரே, அது வந்த பிறகு கொடுக்க போறதுல, அதை கொடுக்கிறதுனால அவங்களுக்கு கர்த்தர் வர வைக்க போறீங்க. Come on somebody, வாயை திறந்து Lord, Lord, enable me, strengthen me, Lord. கேளுங்க கேளுங்க கேளுங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் இப்ப நிரப்புகிறார். கொடுக்கணும்ன்ற மனது எப்போ வரும்னு சொன்னா, உங்க இருதயத்தை முழுவதுமாய் கர்த்தர் நிரப்பினாதான் மனப்பூர்வம் வரும். பூர்வம் எப்படி வரும்னா, பூர்வமானவர் உள்ள வந்தாதான் வரும். The fullness of God, when he occupies your heart, the fullness of giving will also proceed from your heart. Libara khaba shada dalada la barra boudiri yantulaba. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God gave his only begotten son and showed his love for the entire world. What would he do for the Lord? தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே கொடுத்தாரே, மற்றதையெல்லாம் அவர் நமக்கு கொடுக்காது இருப்பது எப்படி? Will not God give everything else when he has given his own son? ஆண்டவர் பிசினித்தனம் பண்றவர் இல்லைங்க. உங்களை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். It is the desire of God for you to prosper. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிரு சுகமாகிரு சுகமாகிரு. எல்லாவற்றிலும் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு நல்ல காரை கொடுக்க போறேன், நல்ல வீட்டை கொடுக்க போறேன், உன் பிள்ளைகளை நல்ல இடத்துல நான் படிக்க வைக்க போறேன், உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தரப்போகிறேன், உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஐஸ்வர்யங்களை தரப்போகிறேன். ஜெனரஸா ஜெனரஸா நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ரபிதுனமா ஷகலபதியாந்துரபஸே. Lord, I bless your children. I speak breakthroughs. I speak breakthroughs in the name of Jesus. I speak breakthroughs in the name of Jesus Christ. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீது இப்படி கொடுத்த போது, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுத்த போது, கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து இன்னும் பெருக வைத்தீங்களே. ஆபிரகாம், ஆண்டவரே, ஆபிரகாம் தன்னுடைய தசமபாகத்தை எடுத்து மெல்கிசேதேக் என்கிற சாலேமின் ராஜாவுக்கு விதைத்த போது, ஆபிரகாமை என் ஆண்டவர் நீர் செல்வ சீமானாக பூமி தாங்கக்கூடாத அளவு ஆசீர்வதித்தீரேப்பா. ஓ ஷண்டமர பௌதனமி, எர்த் ஷேக்கிங் பிளெஸிங். பூமி தாங்க முடியாத அளவு ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தீங்களே. Lord, I pray that you will enable your children to bless the church, to be a blessing to the church. ஆண்டவரே, இன்னும் ஏராளமான சபைகள் கட்டப்பட வேண்டும். நிறுத்த மாட்டார் ஆண்டவர், தடைகளை எல்லாம் உடைப்பார். உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்த போகிறேன். அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீர். உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்கள், செழிப்பார்கள், உதாரத்துவமாய் கர்த்தருக்கு கொடுப்பார்கள். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஹல்லேலூயா. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26.
உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org